நான் உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் குரு எச். சந்திரன் பேசுகிறேன். வருகின்ற குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2024 புதன்கிழமை குரு பெயர்ச்சி. மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சி பொதுவான பலன் எல்லா ராசிகளுக்கும் தினமும் சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது என்று பொதுவான பலனை பார்ப்போம். கடின உழைப்பு, நல்ல முயற்சி உடைய மகர ராசி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கு என்று பொதுவான பலனை பார்ப்போம். மகர ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்த குரு 5ஆம் இடத்துக்கு யோகஸ்தானத்துக்கு போகிறார். அந்த யோகஸ்தானத்துக்கு போய் 5ஆம் பார்வையாக கன்னிராசியும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியும், 9ஆம் பார்வையாக தன்னுடைய ராசியாக மகர ராசியும் பார்க்கிறாரு. அது பாத்தீங்கன்னா மகரத்துக்கு 9ஆம் இடம், 11ஆம் இடம், ராசி இந்த 3 இடத்தையும் பார்க்கறது மகரத்துக்கு மிகச்சிறந்த ஒரு யோகமான பலனை இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு நல்லா பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வழிபாட்டை பண்ணிக்கங்க. ரொம்ப சிறப்பான ஒரு குரு பயிற்சி உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறது மிகச்சிறந்த ஒரு பாகிஸ்தானா அப்படிங்களா. அதாவது 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தைக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நிவர்த்தி ஆகி, உங்களுடைய அப்பாவுக்கு வம்பு வழக்கு பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் நொடி பிரச்சனை, எந்த ஒரு சங்கடங்கள், எந்த ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் தந்தைக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய நேரங்காலம். தந்தைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்பாவுக்கு கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சிறப்பா செஞ்சுக்கலாம். உங்களுடைய நேர்த்தி கடன், உங்களுடைய வழிபாட்டு முறைகளை இந்த டைம்ல நீங்க நிறைவேற்றிக்கலாம். 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கறது மிகப்பெரிய ஒரு லாபஸ்தானத்தை கொடுக்க போகுது. மிகப்பெரிய லாபம், நல்ல காசு கப்பு புழங்கு, நல்ல லாபம் கிடைக்கி எல்லா தொழிலையும். மகர ராசிக்காரங்களே பலதரப்பட்ட தொழில் நாங்க சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாய் உச்சமாகிறாரு. காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது மகரம். அதுல செவ்வாய் உச்சம் பெறது. கடின உழைப்புள்ளவங்க மகர ராசிக்காரங்க நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா வேலை செய்வாங்க, நல்ல கடின உழைப்பு உண்டு. ஆனா அதிகப்படியான மருத்துவ ரீதியான தேவையில்லா செலவுகள் அதிகமா பண்ணுவாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு மருத்துவ செலவு தான் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன், அவர் காலபுருஷத்துக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வம்பு வழக்கு. இந்த 3 விஷயம் மகர ராசிக்காரங்களுக்கு அதிகமா இருக்கு. எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு விரயத்தை பண்ணுவாங்க. ஏன்னா தனகாரகனாகிய குரு பகவான் 12 குடையவர், 3 குடையவர். 2வது மகர ராசியில அவர் நீசம் ஆகிறாரு. அதுதான் தனம் அதிகமா விரயமாகும். அதனால ரொம்ப ஆசைப்பட்டு சம்பாதிக்காதீங்க. ரொம்ப அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 10,000 கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரு 50,000 பிளான் பண்ணாதீங்க. 10,000 வந்தா போதும். ஏன்னா அதுக்கு மேல வர்ற காசு மருத்துவத்துக்கு தான் போகும். உங்களுக்கு உண்டான காசு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு நிலைக்கும். அதுக்கு மேல வர்ற காசு அது மருத்துவ ரீதியான தேவையில்லாத விரயங்கள், இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயம் தான் காட்டு. அதனால மகர ராசிக்காரங்க லாபஸ்தானம் அதிகமா கிடைக்கிறதுனால உங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களை பண்ணிக்கங்க, ரொம்ப நல்லது. ராசியை பாக்குறதுனால உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு இருக்கிற நோய் நொடி பிரச்சனை, உங்களுக்கு இருக்கிற வம்பு வழக்கு பிரச்சனை, உங்களுக்கு இருக்கிற சங்கடங்கள், குழப்பங்கள் எல்லாமே குரு பகவான் பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். இருந்தாலும் இப்போ உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்குது. அது பாதசனி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிய போகுது உங்களுக்கு பங்குனி மாசத்தோட உங்களுக்கு சனி பயிற்சி, சனி 7.5 சனி முடிய போகுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் தெளிவாகிடுவீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்த குரு 5ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 4ஆம் இடத்துல இருக்கும்போது அம்மாவுக்கு சில விஷயங்கள், கொஞ்சம் சங்கடங்கள், கொஞ்சம் குழப்பங்கள், நோய் நொடிகள், வம்பு வழக்குகள், கால்வடி, இந்த மாதிரி உத்தரங்கள் கொடுத்துருப்பாங்க. ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப 5ஆம் இடத்துக்கு போனோம்னா அம்மாவுக்கு நிவர்த்தி ஆயிடும். ஏன் அப்படின்னா குரு இருக்கிற இடத்துக்கு எடுப்பாரு, பாக்குற இடத்த வள வைப்பாரு. இப்ப 5ஆம் இடத்துக்கு குரு போனது பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். குழந்தை ரொம்ப நாளா நீண்ட நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்க பூர்வீக சொத்து ஏதாச்சும் பட்டா பண்றது, கலர் பண்றது, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து குலதெய்வத்துக்கு ஏதாச்சும் ஒரு வேண்டுதல், ஏதாச்சும் ஒரு வழிபாட்டு முறைகள் செய்யவே முடியலைங்க, நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போகவே முடியலைங்க அப்படிங்கிறது கண்டிப்பா போயிடலாம். குலதெய்வம் என்னன்னே தெரியலைங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த டைம் உங்களுக்கு குலதெய்வம் என்னன்னு ஒரு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு காட்டுது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பூர்வீக சம்பந்தப்பட்டது, குழந்தை சம்பந்தப்பட்டது, அடுத்தது குலதெய்வ சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்குது உங்களுக்கு. அதனால இந்த இந்த குரு பயிற்சி மகர ராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகமா இருக்குது. சனி 7.5 சனி முடிய போகுது. முடிய போற சனி மிகப்பெரிய ஒரு நல்லதை பண்ணிட்டு போவாரு. ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. எந்த விஷயத்துல இறங்கினா நீங்க ஜெயிக்கலாம். கேது 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்ப குரு பாக்குறதுனால அப்பாவுக்கு ஏதாச்சும் வழக்குகள் இருந்தா நிவர்த்தி ஆகி எல்லாமே ரொம்ப சிறப்பானது.
மகர ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியை ரொம்ப சிறப்பா பயன்படுத்திங்க, நல்லா இருக்கு. அவங்களுக்கு உண்டான எப்பேற்பட்ட நோய் நொடி பிரச்சனையா இருந்தாலும் இந்த டைம்ல போய் மருத்துவம் பார்த்து கிளியர் பண்ணிக்கணும். உங்களுக்கு உண்டான வம்பு வழக்கு பிரச்சனைகள் எதா இருந்தாலும் கிளியர் ஆகும். ஏன்னா ராசி பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும், தந்தைக்கு உண்டான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும், நல்ல லாபஸ்தானம் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல தொழில் சம்பந்தப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே சிறப்பாக இருக்கு. இந்த குரோதி வருடம் மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நல்லது. 3ஆம் இடம் ராகு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுப்பாரு, குரு வீட்டுல இருக்கிறாரு. ஆனா என்ன, தனவிரயத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க, மருத்துவ செலவு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, சரிங்களா? அடுத்தவங்க கிட்ட அதிகமா திட்டு வாங்குறது, சாபங்கள் வாங்குறது வேண்டவே வேண்டாம். அது வந்து நம்மளுக்கு சிறப்பா இருக்காது, சரிங்களா? மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த டைம் நல்ல ஒரு அருமையான யோகம். இதை பயன்படுத்தி குடும்பத்துல நலமோடு வளமோடு வாழ்வதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு ஒரு பொதுவான பலனை பார்ப்போம். வணக்கம் அன்பு நேயர்களே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.